நேற்றைய நாம் 1967 நம்முடைய ஆலயத்திலே மரியாயின் சேனை ஒரு பிரசிடியம் தொடங்கினதாக சொல்லியிருந்தேன். மரியாயின் சேனர் முக்கியமான பணி வீடுகள் சந்திப்பு என்பதுதான். மிக ஜரூராக இந்த பங்கினுடைய ஏரியாவில் இருக்கின்ற வீடுகளை மொத்தமும் சந்திக்கிறதுக்கு அவர் தொடங்கி இருக்கின்றார்கள். இப்போது நாம் நம்முடைய கிறிஸ்துவ அரசர் திருவிழாவை கொண்டிருக்கின்றோம். ஆண்டின் கடைசி நாட்கள். நம்முடைய பங்குக்கும் ஆண்டின் கடைசி நாளுக்கும் என்ன சம்பந்தம் என்று இப்போது பார்ப்போம். 10 ஆலயங்கள் கட்ட வேண்டும் என்பதுதான் நம்முடைய ஞாபகர்களுடைய குறிக்கோள். அவருடைய எண்ணப்படி முதல் ஆலயம் கட்டப்படுகின்றது. இது இந்த பெரிய ஆலயத்தினுடைய அருகாமையிலே கிளை கோயில் ஒன்று கட்டப்பட்டது. 68 நவம்பர் கடைசி நாட்களிலே தான் அந்த பணி முடிந்தது. அந்த இடம் கொஞ்சம் நெருக்கடி தான் இருந்தாலும் அங்கே ஆலயம் கட்டப்பட்டது. யார் பேரிலே கட்டப்பட்டது என்று சொன்னால் கிறிஸ்துவ அரசர் ஆலயம் என்று கட்டப்பட்டது. அந்த ஆலயத்திலே அதனுடைய ஆல்டர் பின்னாடி இருக்கின்ற செவப்பிலே கெண்டு செராமிக்ஸ் என்று சிறிய கற்கள் அதை வைத்து ஆண்டவருடைய உருவம், கிறிஸ்து அரசருடைய உருவம் மிக சிறப்பாக பொறிக்கப்பட்டிருந்தது. பார்ப்பதற்கு அவ்வளவு அழகு. எத்தனை குடும்பங்கள் இருக்கும் என்று பார்த்தால் 1965 5 குடும்பங்கள் தான் அங்கே இருந்தது. 68 அது 40 குடும்பங்களாகிவிட்டது. இங்கே ஈஸ்டர், கிறிஸ்மஸ் 12 மணிக்கு பூசை என்றால் 10 மணிக்கு அந்த அரசர் ஆலயத்திலே திருப்பலி நிறைவேற்றப்படும். 10 மணிக்கு அங்கே திருப்பலி நிறைவேற்றினதுக்கு அப்புறம்தான் பங்கு கோயிலே வந்து திருப்பலி நிறைவேற்றுவது பழக்கம்.